பக்தி செய்யும் முறைன்னு பார்த்தால் 3 கரணங்களாலும் தான் பக்தி. மனத்தால நினைத்தல், வாயால் நாமங்களை பாடுதல், கைகளாலே அர்ச்சனை பண்ணி தொழுதல். இந்த 3ம் ஆண்டாள் சொன்னது. அதுதான் 9 விதமான பக்தின்னு பிரகலாதன் தன் தந்தை ஹிரண்யகசிபுனிடத்துல பேடினான். சிரவணம், பெருமானை பத்தி காதார கதையை கேட்டல். கீர்த்தனம், என் வாயார பாடுதல். ஸ்மரணம், கேட்டதை திரும்ப திரும்ப நினைத்தல். பாதசேவனம், அவன் திருவடிகளுக்கு தொண்டு செய்தல். அர்ச்சனம், புஷ்பங்களை விட்டு அர்ச்சனம் செய்தல். வந்தனம், வணங்குதல். தாஸ்யம், இனிமே நான் தாசன்னு புரிந்து கொண்டு, நேற்று வரைக்கும் நான் சுதந்திரன் நினைச்சிருந்தேன், இல்ல பெருமானுக்கு நான் தாசன்னு தெரிந்து வணங்குதல். அர்ச்சனம், வந்தனம், தாசம். சக்கியம், நட்போடு இருத்தல். ஆத்ம நிவேதனம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொத்துன்னு தெரிந்து சமர்ப்பித்து நான் உன்னுடையவன் என்று அவன் திருவடிகளிலேயே கிடத்தல். இப்படி 9 விதமா பக்திங்கிறா. இன்னும் வேறொரு புராணத்தில் 8 வித பக்தி சொல்றது. பக்தமத் பக்த ஜன வாத்சல்யம், அடியவர்களுடைய குற்றம் பார்க்க கூடாதான். பக்தன் இருந்தா இன்னொரு பக்தனுடைய குற்றத்தை பார்க்காதே, உன் குற்றத்தை நீக்கிக்கோ. இன்னார் தப்பு, இன்னார் தப்பு, உலகமே தப்பு, ஊரே தப்பு, யாரார் தப்பு நீ ஏன் பாக்குறேங்கிறார் சாமி. பின்ன ஊர்ல இருக்கிற தப்பெல்லாம் நான் பார்க்காட்டா வேற யார் பார்ப்பான்னு? அப்போ உன் தப்ப யார் பார்க்கறது? எல்லா தப்பையும் நானே பார்த்துட்டா. அதுக்குதான் ஒரு யம தர்மராஜன் இருக்காரு, அவர் பார்த்துட்டு போறார். இல்லைன்னா பெருமாள் இருக்கவே இருக்கார், அவர் பார்த்துப்பார். இதுல ஆச்சரியம், அவர்கள் பார்க்கறதே இல்லை. என் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் தான் பார்த்துட்டே இருக்கான். என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு என்னைக்கு பகவான் பார்க்கிறார்? அது இன்னார் இப்படி, இன்னார் இப்படி, இணையார் இப்படி, இப்படியே தான் பேச்சு. அதனால அதெல்லாம் பார்க்காதே. மத் பக்த ஜன வாத்சல்யம், பூஜாயாஞ்ச அனுமோதனம், எனக்கு யார் பூஜை பண்ணாலும் அதை ஏற்று ஆனந்தமா ஆமாமா செய்யுங்கோன்னு சொல்லணும். ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ, இன்னொருத்தர் பூஜை செய்யறத சந்தோஷப்பட்டு நீ பண்ணாத இருக்காதே, நீ பூஜை செய்ய வேண்டும். மதர்த்தே டம்பவர்ஜனம், என்னிடத்தில் டாம்பீகமா காரியம் பார்க்காது. ஒரு கோவில் உற்சவம் என் பேர் போடணுங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன், அந்த கோவிலுக்கு இத்தை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு 250 ரூபாய் செலவழிச்சேன், இந்த டம்பமெல்லாம் என் விஷயத்துல காட்டாதே. இதெல்லாம் உன்னோட ஒப்பிட்டு பார்த்தவனா பெருசா இருக்கலாம், அனைத்தும் பெருமான் சொத்தா இருக்க உனக்கேது அந்த பெருமை. மதர்த்தே டம்பவர்ஜனம். அப்புறம் மத் கதாசிரவணே பிரீதிகி, என் கதையை கேட்கறதுல திருப்தி படணும். ஸ்வரநேத்ராங்க விக்ரியா, கண்ணு காதெல்லாம் என் கதையை கேட்டு கேட்டு ஜலஞ்சலமா கொட்டி கால்லாம் தடுமாறி போய் வாய் பேச்சடாம அழுது ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாழ்முதலே ஆடி ஆடி அகங்கரைந்து ஆடி ஆடி கரைஞ்சு போயிட்டான்.